தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காஷ்மீர், ஹரியானாவில் பாஜக படுதோல்வி, மக்கள் கருத்து என்ன என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். காஷ்மீர், ஹரியானா ஆகிய 2 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. வாக்குப்பதிவு முடிவடைந்துவிட்டது. இன்று காலை வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் இருந்தே காங்கிரஸ் பல தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. பாஜக பின்னடைவை சந்தித்துள்ளது. ஹரியானாவில் 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி முடிவுக்கு வருகிறது. அதேபோன்று 10 ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் காஷ்மீரில் ஆட்சி அமைக்கிறது. 2 மாநிலங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறது. மக்கள் கருத்து என்ன என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலேயே பாரதிய ஜனதா கட்சி போர்ஜரி பண்ணிதான் வெற்றி பெற்றது. தேர்தல் கமிஷன் துணையுடன் ஏறத்தாழ 90 தொகுதிகளில் முறைகேடு பண்ணி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. அந்த முறைகேடு நடந்திராவிட்டால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கும். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலே முறைகேடாக நடைபெற்ற தேர்தல்தான். ஆக சட்டசபை தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சியால் முறைகேடு பண்ண முடியவில்லை. அதையும் மீறி மக்கள் சக்தி அதிகமாக இருந்த காரணத்தினால் பாஜக தற்பொழுது படுதோல்வி அடைந்துள்ளது. நடைபெற்று முடிந்த 2 மாநிலங்களிலும் பாஜக படுதோல்விக்கு காரணம் தேர்தல் முறைகேடு நடைபெறவில்லை. இன்னொன்று, மக்கள் பாஜகவுக்கு எதிராக 90% மக்கள் பாஜகவுக்கு எதிராக திரும்பியுள்ளனர். இதனால் பாஜகவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நூலிழையில் இழுபறி என்று ஏற்பட்டால் கூட பாஜக முறைகேடு செய்து ஆட்சியை தக்க வைத்திருக்கும். ஆனால் 90% மக்கள் பாஜகவுக்கு எதிர்ப்பாளராக இருந்த காரணத்தினால் இந்த முறைகேடு செய்ய முடியவில்லை. இதனால்தான் பாஜக 2 மாநிலங்களிலும் படுதோல்வி அடைந்துள்ளது.